என் அன்பு தம்பி தங்கைகளே, நம்மால் முடியுமா, இது சாத்தியமா என்று எண்ணாதீர்கள். தம்பி, தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல்வது மேலானது. முந்திக்கொண்ட முதல் கல் கோயிலின் வாசலில் படிக்கலாக இருக்கிறது. கடைசி வரை காத்திருந்த கல்தான் கலசம் ஏறுகிறது. நீ கடைசி வரை காத்திருந்து விட்டாய், விரைவில் கலசம் ஏறுவாய். ஒரே மலையிலிருந்து வெட்டி பெயர்க்கப்பட்ட கற்கள் ஒன்று கோயிலிலே படிக்கலாக இருக்கிறது. அதை மிதித்து மிதித்து பக்கத்திலே இருந்து உடைக்கப்பட்ட கல் உள்ளே கோயிலில் சாமி சிலையாக இருக்கிறது. கோயிலை பூட்டிவிட்டு போன பிறகு படிக்கலாக இருக்கிற கல் உள்ளே சிலையாக இருக்கிற கல்லிடம் கேட்கிறது, என் உடன் பிறந்தவனே, என் தங்கைகளே, என் பேரன்பு மிக்க பெற்றோர்களை கேட்கிறது, ஏய் மச்சான், 2 பேரும் ஒன்னா தாண்டா ஒட்டி இருந்தோம், ஒருத்தன் தாண்டா வெட்டி எடுத்தான், நான் காலுக்கு கீழே படிக்கலா இருந்து மிதிபடுகிறேன், நீ உள்ளே வழிபடுகிற இடத்திலிருந்து எல்லோரும் உனக்கு பூஜை புனஸ்காரம் செய்து பாலாபிஷேகம் எல்லாம் செய்து விழுந்து விழுந்து கும்பிடுகிறானே ஏன் என்று கேட்டதற்கு அந்த சாமி சிலையாக இருந்த கல் சொன்னது, மச்சான், நீ ஒரே அடியில் கீழே விழுந்து விட்டாய், அதனால் படிக்கலாக படுத்து கிடந்து மிதிபடுகிறாய். நான் இந்த மூக்கு இருக்கிறவாறு மூக்கு, இதுக்கு 3000 அடி தாங்கி இருக்கனடா. டே, என் கழுத்து இருக்குவார் கழுத்து, அதுக்கு 7000 அடி தாங்கி இருக்கனடா. என் கண்ணுக்கு கணக்கில்லாத அடி, என் நெத்திக்கு நினைக்க முடியாத அளவுக்கு அடி, என் காலுக்கு பல ஆயிரக்கணக்கான அடி, என் கைகளுக்கு பல ஆயிரக்கணக்கான அடி, உளியின் வழி தாங்கியதால் மக்கள் வழிபடுகிற பேரொழியாக நின்று கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து தொடர்ந்து தோற்று தோற்று அவமானம், ஏச்சு பேச்சு, கேடுகட்ட கேவலங்கட்ட விமர்சனங்களை தாங்கி தாங்கி நிற்கிற நாம் உறுதியாக இந்த மக்கள் போற்றப்படக்கூடிய இடத்தில் வென்று நிற்போம். நீ உறுதியாக இதை நம்பு தம்பி. என்னையை உன் மகனை, உன் உடன் பிறந்தவனை, உன் மாமனை, உன் சித்தப்பனை பொழுதுபோக்கு தளத்தில் தலைவனை தேடுகிறவன் தேட மாட்டான். போராட்ட களத்தில் தனக்கான தலைவனை எவன் தேடுகிறானோ அவன்தான் உன் மகன், உன் உடன் பிறந்தான் என்னையை தேடுவான். காற்றடிக்கும் திசையெல்லாம் பறக்கிற பதர்கள் நம் வாக்காளர்கள் அல்ல. புயலே அடித்தாலும் அசையாது அதே இடத்தில் கிடக்கிற வீரியமிக்க விதை நெல் மணிகளே நம்முடைய வாக்காளர்கள். நான் ஒரு விதை நெல், நீ ஒரு விதை நெல். என் அன்பு பிள்ளைகளே, என் அருமை பெற்றோர்களே, பேரன்பு மிக்க என் தம்பி தங்கைகளே, ஒரு நெல்லடா ஒரு நாற்று, ஒரு நெல் ஒரு நாற்று. அந்த ஒரு நாற்றை எடுத்து நடுகிறோம், ஒற்றை நடவு. அதைத்தான் ஒற்றை வைக்கோல் புரட்சி என்று மாசானுகோ புக்காக்கோ சொல்கிறான். நம்முடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார் அதைத்தான் சொல்கிறார், ஒற்றை நாற்று நடவு, ஒரு நாற்று. அந்த நாற்று 80 நாற்றாக மாறுகிறது, 100 நாற்றாக மாறுகிறது, வெடித்து வெடித்து. என்னுடைய தம்பி சிவராமன் உருவாக்கி கொண்டிருக்கிறான் நம்முடைய அப்பா வழியிலே. ஒரு நாற்றை நட்டால் 100 நாற்று. நினைத்து பாரடா, ஒரு கதிரில் 20 நெல்மணிகள் என்றாலும் 100 நாற்றில் 2000 நெல்மணிகளடா. நீ விதைத்தது ஒரே நெல்லை, அது விளைவித்தது 2000 நெற்களை. இங்கே எத்தனை ஆயிரக்கணக்கான விதை நெல்கள்? நீயும் நானும் முளைத்தால் எத்தனை லட்சக்கணக்கான விதைகள் என்பதை நீர் புரிந்து கொள்ள வேண்டும். விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காது என்கிறான் பிடல் காஸ்ட்ரோ. இங்குதான் விதைத்தவனும் உயிரோடு இருக்கிறான், உறங்கவில்லை, விதைகளும் உறங்கவில்லை, முளைத்துக் கொண்டே இருக்கிறது. விழுவதெல்லாம் அழுவதற்கு அல்ல, எழுவதற்கே. வீழ்வதல்ல தோல்வி, வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி. 1 விழ 9 அல்ல, 1 விழ நாம் 100 எழுவோம். விழுவோம் விழுவோம், விதையாய் விழுவோம், எழுவோம் எழுவோம், விடுதலையாய் எழுவோம். நம் இலக்கு உறுதி செய்யப்பட்டு விட்டது, நம் வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது, நம் பாதை மிகச் சரியானது, நம் பயணம் மிகச் சரியானது. தூரம் சற்று, மிகச் சற்று. பாதையை சுருக்க வேண்டியதில்லை, பாதையை குறைக்க வேண்டியதில்லை, பயணத்தை மாற்ற வேண்டியதில்லை. மாறாக என் உடன் பிறந்தவனே, நம் கால்களை உறுதி செய்வோமடா, நம் கால்களை உறுதி செய்து களத்திலே பயணிப்போம்.
அடுத்தவன் தோள் மேலே ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று நான் உண்மையான உயரத்தை காட்டுவது மேலானது. விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் பிரதமர் ஐயா நேரு அவர்கள் பேசியது, என்றாவது ஒரு நாள் தோற்க போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதன் வெற்றிக்காக இன்று நான் பாடுபடுவதை விட என்றாவது ஒரு நாள் வெல்ல போகிற ஒரு கோட்பாட்டை தத்துவத்தை ஏற்று அதற்காக நான் போராடி தோற்று போவதையே மேலானது என்று அவர் பேசியது நமக்காகத்தான். நமக்காகத்தான். ஒன்றை நீ கவனித்துக்கொள், நமது முன்னவர்கள் தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழந்தவர்கள். நாம் அதை போல தற்காலிக தோல்விக்கு நிரந்தர வெற்றியை நான் தழுவ தயாராக இல்லை. தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தழுவ தயாராக இல்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வந்தது இங்கு இருக்கிற ஆட்சியாளர்களைப் போல ஆட்சி செய்யல, நம்மருமை தலைவன் கண்ட கனவை இந்த நிலத்தில் நிறைவேற்றி காட்ட. நமது முன்னவர்கள் அறத்தின் வழி நின்று ஆட்சி செய்த அந்த ஆட்சி முறையை இந்த நிலத்தில் நிகழ்த்தி காட்ட நாம் களத்திலே நிற்கிறோம். எனவே அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என்னரும் தம்பி தங்கைகள், தோல்வி தோல்வி அல்ல, தோல்வி தோல்வி அல்ல. என் உடன் பிறந்தானே, தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? வாழ்வை சுமை என நினைத்து தாயின் கனவை மீதிக்கலாமா? உரிமையை இழந்தோம், உடமையும் இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா? தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? விடியலுக்கில்லை தூரம், விடியும் மனதில் இன்னும் ஏன் பாரம்? உன் நெஞ்சம் முழுவதும் வீரம் இருந்தும் கண்ணில் இன்னும் ஏன் ஈரம்? உரிமையை இழந்தோம், உடமையை இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா? யுத்தங்கள் தோன்றட்டும், ரத்தங்கள் சிந்தட்டும், பாதை மாறலாமா? ரத்தத்தின் வெப்பத்தில் லட்சங்கள் வேகட்டும், கொள்கை சாகலாமா? உரிமையை இழந்தோம், உடமையை இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா? ரத்தங்கள் சிந்தட்டும், யுத்தங்கள் தோன்றட்டும், பாதை மாறலாமா? ரத்தத்தின் வெப்பத்தில் லட்சங்கள் வேகட்டும், கொள்கை சாகலாமா? உரிமையை இழந்தோம், உடமையை இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா? புரட்சி எப்போதும் வெல்லும், நமது வெற்றி நாளை அதை சொல்லும். இம்முறையும் எவரோடும் கூட்டணி சேராது, தனித்தே நாம் தமிழர் கட்சி களத்திலே நிற்க இருக்கிறது. சீபா ஆதித்தனாரை பார்த்தோம், சிவன் மாப்போசியை பார்த்தோம் என்றார்கள். அவர்கள் சீமானை பார்த்ததில்லை, இந்த களத்திலே பார்ப்பார்கள். என்னரும் தமிழ் சொந்தங்களே, உலகெங்கும் வேர்பரப்பி வாழும் என் அருமை தமிழ் மக்களே, எளிய பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வலிமை தர உங்கள் கைகளை எங்களுக்கு தந்து வலிமை மிக்க அரசியல் படையாக மாற்றுங்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.